மக்களே வணக்கம். விஷால் நடிச்ச மத கஜ ராஜா அந்த படத்தோட பேர் சொல்றது கஷ்டமா இருக்கு. நம்ம சுருக்கமா எம்ஜிஆர்னு வச்சுக்கலாம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம், அதாவது கிட்டத்தட்ட 2012 2013 காலகட்டங்கள்ல ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் தள்ளி 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 ரொம்ப தள்ளி ஒரு 13 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சுந்தர் சி சார் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, ஒரு நிகழ்ச்சியில. திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து சார் வந்து படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இந்த ஜென்ரேஷனுக்கும் இந்த படம் பிடிக்கும், இந்த படம் ரிலீஸ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுவும் இந்த பொங்கல் டைம்ல ரிலீஸ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், விஷால் இந்த படத்துக்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, படம் அவ்வளவு நல்லா வந்திருக்கு, நான் அதிகமா சொல்ல விரும்பல, ஏன்னா நாளைக்கு படம் வேற மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன கண்டென்ட் ஆக்கிடுவீங்கன்னு ரொம்ப கவனமான வார்த்தைகளை தான் சுந்தர் சி வந்து பயன்படுத்தியிருப்பார். இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. நான் நேற்று அந்த படத்தை பார்த்துட்டேன், ஏன்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா ஷோ பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சது, பார்த்தோம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஷோவோட ஹிஸ்டரியில வந்து ஒரு படத்துக்கு வந்து படம் முடியும் போது ஒரு ஸ்டாண்டர்ட் ஓவேஷன் கிடைக்கும், கை தட்டுவாங்க, அவ்வளவுதான். வேற எந்த படம் போட்டாலும் அவங்க வந்து கையை கட்டிட்டு அமைதியா தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி ஒரு படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணி விசில் அடிச்சு கத்தி, அதுவும் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஷோல வந்து இந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணி பார்த்த படம் இந்த படம் தான். அவ்வளவு பிரமாதமா, அவ்வளவு நகைச்சுவையா, படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே வந்து எந்த இடமும் பெருசா லேக் எல்லாம் இல்லாம கலகலப்பா. ஏன்னா நமக்கு அந்த விண்டேஜ் விஷால், அவரோட அந்த லுக்கு, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த துரு துருன்னு நடிக்கிற அந்த விஷயம், அதே மாதிரி வந்து காமெடி ட்ராக் சந்தானம், காமெடி கிங் பீக்ல இருந்த டைம், அந்த டைம் சந்தானம், அந்த ஒன்லைன் காமெடிஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் அவர் சந்தானம் வர போற இடங்கள் எல்லாமே வந்து அனல் பறக்குது. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே வந்து படம் முழுக்க டிராவல் பண்றாரு சந்தானம். படம் முழுக்க நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், குடும்பமா போய் சிரிக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான கிளாமர் எங்க கொடுக்கணும், ஃபேமிலி எங்க கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சுந்தர் சியின் தரமான சம்பவம். நம்ம கலகலப்பெல்லாம் பார்த்துருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலகலப்பான ஒரு படம். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஹைலைட்டா கை தட்டி சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கக்கூடிய காட்சிகள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் செகண்ட் ஹாஃப்லயும் நிறைய இடங்கள்ல இருக்கு. உங்களுக்கு எங்கேயுமே பெருசா போர் அடிக்காது. விஜய் ஆண்டனியோட அந்த இசை அந்த டைம்ல எப்படி எடுத்திருப்பாங்க, ஏன்னா அந்த 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 எடிட்டிங் பேட்டர்னு, அந்த அந்த கதைன்னு ஒண்ணு உள்ள வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன கான்செப்ட். அந்த நண்பர்களுக்கு உதவி செய்ய போய் விஷாலுக்கு என்ன மாதிரி நடக்குது, அதுல என்னென்ன காமெடி சொல்லி ஆர்கானிக்கா ஒரு காமெடிக்குன்னு ஒரு தனி ட்ராக் எழுதுவாங்க. இப்பெல்லாம் வந்து காமெடி வந்து நம்மளால பார்க்கவே முடியல, டார்க் காமெடின்றானுங்க, சிரிப்பே வரமாட்டுது. ஆனா அந்த டைம்லயே வந்து கதை ஒரு பக்கம் நகரும், அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளேவா போகும், தனி ட்ராக் இருக்கும் காமெடிக்குன்னு, ஒரு ஒன்லைன் மாதிரி இருக்கும். சந்தானம் இருந்தாருன்னா ஒரு டீம் இருக்கும். அப்படி இந்த படத்துல மனோபாலா, சுவாமிநாதன், சந்தானம் இவங்கெல்லாம் சேர்ந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு லூட்டி அடிக்கிறாங்க பாருங்க. ஐயோ, சான்ஸே இல்ல. பொங்கல் ஃபீலே இப்போதான் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. உண்மையாலே வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த கேம் சேஞ்சர் படமாக இருக்கட்டும், அது ஒரு ஜானரு. வணங்கான் வந்து ஒரு ராவான, ஒரு ரியலிஸ்டிக்கான, ஒரு இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் தான் வணங்கானும். பட் குடும்பமா போய் கொண்டாடக்கூடிய, செலிப்ரேட் பண்ணக்கூடிய படமா இந்த மரகத ராஜா வந்திருக்கு. நீங்க குடும்பமா போய் பாருங்க, நிச்சயமா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நான்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணேங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி. குறிப்பா சொல்ல போனா மனோபாலா அவர்களும் சந்தானம், விஷால் ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்ல விரும்பல, நீங்க படமா பாருங்க, அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு போயிடும். அதை நான் சொல்ல விரும்பல, ரிவீல் பண்ண விரும்பல, நீங்க ஸ்கிரீன்ல போய் பாருங்க. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. ஏன்னா மனோபாலா வந்து அவரோட லாஸ்ட் படம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த படம்னு எனக்கு கவனம் இல்லை, ஆனா அவரோட அந்த லாஸ்ட் படமா இது வந்து அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டியது, ஸ்கிரீன்ல வந்து மணிமன்னன், நம்ம நம்ம ஜாம்பவான்களாக நினைத்தவர்கள்லாம் வந்து பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்தது. இதுல எல்லாருமே பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மொமெண்டா, ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்டா அது இருந்தது. விஜயாண்டினோட சாங்கு நாம 2012 2013 14 காலகட்டங்களே இந்த பாடல்கள் எல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்டு, வைரல் விஜயாண்டினோட மியூசிக்ல. இப்போ அந்த பாடல்லாம் நம்ம வந்து ஸ்கிரீன்ல வீடியோ சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி, அந்த மை டியர் லவ் ஒரு சாங்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பிரஸ் பீப்புள் விசில் அடிக்கிறாங்கன்னா, அப்போ தியேட்டர் ஆடியன்ஸ் பசங்களோட போகும்போது எப்படி இருக்கும்னு பாருங்க. திருவிழா கோலமா இருக்க போது இந்த பொங்கலுக்கு மதகத ராஜா குடும்பமா போய் கொண்டாட போறாங்க. ஈஸியா 100 crore கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டஃப் உள்ள படம் தான் இந்த மரகத ராஜா. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். குடும்பமா போய் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விஷாலுக்கு இந்த படத்தோட வெற்றி, அவர் வந்து தன்னோட இப்போ இருக்கக்கூடிய அந்த உடல்நிலையிலிருந்து அவர் மீண்டு வரணும்.
இந்த வெற்றி வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் என்ன வந்து என்னோட பணி இன்னும் சிறக்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அது இன்னும் ஒரு பெரிய உதவியா இருக்கும்ன்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன்.